السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள்கூடிய உறவுகளே, அதாவது சாதனை, சோதனை, வேதனை, எல்லோரும் இப்போ நம்ம மனிதர்கள் நினைக்கிறான் வாழ்க்கையில் செய்கிறது பூரா சாதனைன்னு நினைக்கிறான். இன்னும் என்ன சாதனை நினச்சிக்கிறான்னு சொன்னால், நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறது, என்ன சமுதாயத்துக்கு மத்தியில் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஸ்டேட்டஸாக வாழ்ந்துட்டோம்னா அது பெரிய சாதனைன்னு நினைக்கிறான். அப்படி ஸ்டேட்டஸாக வாழ்கிற என்ன செய்யணும், அடுத்த சந்ததி, அவனுடைய அடுத்த சந்ததி அதை அழிச்சிருது. ஒழுக்கம் இல்லாமல், என்ன இறைவனோட தொடர்பு இல்லாமல் வளர்க்கப்படுகிற சமுதாயம் சோதனைக்குள்ளாக்கப்படுவதுன்னு பார்க்குறோம். சோதனை என்பது எல்லாருக்கும் உண்டு, நல்லவர்களுக்கும் உண்டு, கெட்டவர்களுக்கும் உண்டு. அந்த சோதனையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் சாதனை என்று நினச்சி தாங்களே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலேயே வேதனைக்குள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய உடலை வேதனைப்படுத்துகிறார்கள், அப்புறம் உறவை வேதனைப்படுத்துகிறாங்க, சொந்த குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறாங்க. 5 நேரம் எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போனாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவர்கள் என்ன நினைப்பாங்க, சரி கணவர் கொஞ்சம் இறைவனுக்காக வேண்டி கால் எடுத்து என்ன செய்கிறாரு, நடந்து போகிறார். ஏன்னா கார் எடுத்து போகிறதில்ல, கால் எடுத்து போகணும். ஏன்னா காலார நடந்து போகிறது, பள்ளியாசலுக்கு போய் உளமாற அல்லாஹ் நின்று என்ன தொழுதும் சொன்னால் அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. அதனால் உறவு நல்லாயிருக்கும். அவருடைய தொடர்பு ஏற்படும் போது அவருடைய முகத்தில் பிரகாசம் ஏற்படும். அந்த தொழுகையின் காரணத்தினால யார் எப்படி, யார் மேலே கோவப்படலாம், யார் மேலே கோவப்படக்கூடாது, நம்ம கோவப்பட்டது சரிதானா தப்பா என்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தொழுகையின் மூலமாக உள்ளத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவான், உள்ளத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்துவான். அவன் புறத்துலேருந்து நமக்கு என்ன செய்வான், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பதிலை தருவான்ல. இப்படிலாம் பல இது இருக்குங்க. இதுதாங்க சாதனை, இதுதான் சாதனை. தினம் 5 நேரம் ஒரு முஸ்லீம் தொழுதுட்டான்னு வைங்களேன், அதுதான் உண்மையான சாதனை. எல்லாம் சொல்லிட்டான். நம்ம இந்த உலகம் கபர்ஸ்தானும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாதுங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுமுங்க. கபர்ஸ்தானும் கிடையாது, இது சொர்க்கமும் கிடையாது. என்ன நரகத்தை கொண்டு எச்சரிக்கிறான்ல, ஆக்கிறாத இந்த உலகத்தை, நீ கபர்ஸ்தான் ஆக்கிறாத, நினைஞ்சிடாத, சொர்க்கமும் நினச்சிக்கிறாத. நினச்சேன்னா உனக்கு என்ன செய்ய போகிற, நிரந்தரமாக நரகத்தில் போட்டுரும். வேதனை தான், பூரா வேதனை தான். சரியா? அப்போ சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உண்மையான சாதனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையில் ஒருவன் தான் உலகத்தை இயக்குகிறான், தினமும் தூக்கத்தின் மூலம் மரணத்தை நினைவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பதை நம்ம விசாரணை நாளைக்கு எழுப்புகின்ற அந்த நிகழ்வாக, அந்த எழுப்புதலாக நினச்சி, என எந்த ஒருவன் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இந்த மனிதனை அறிவோடு மாற்றம் இயங்கச் செய்கிறானோ அந்த இறைவனை நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். அவனை விசாரிக்க இருக்கிறான். நான் சோதனை செய்தேனே, நீ செய்த சாதனை உலகத்தோடு முடிந்து விட்டது, அது எதற்கும் உதவாது என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் வேதனை செய்ய நம்மளை போட்டுருவான். அல்லாஹ் உங்களை என்னை காப்பாற்றுவானா? உண்மையான சாதனை எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய சாதனை. அந்த வழியில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.